தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உம்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கூறுகின்றார், நம்மை சுற்றிலும் ரோதிகள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் பொறாமை நிறைந்த அந்த உலகத்தில் ஒருவர் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது, ஒருவர் சிரித்து மகிழ்ந்திருந்தால் பிடிக்காது. இப்படி நம்மேல் பொறாமைப்பட்டு நம்மை சுற்றிலும் எதிரிகள் காணப்படுவார்கள். ஒரு சில எதிரிகள் நேரடியாக எதிர்ப்பார்கள், ஒரு சிலர் மறைமுகமாக நம்மை எதிர்த்து போராடி நம்மை அழிக்க நினைப்பார்கள். இப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனையில் நான் எவ்வளவோ நேசித்தேன், ஆனால் எனக்கு விரோதமாய் இப்படி செயல்படுத்தி கொண்டார்களே என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கலங்கி இருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதை தவிர நமக்கு என்ன வேண்டும்? கர்த்தர் நம்முடன் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவாராம். அவர் அந்த எதிரிகளை அழித்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடன் இருப்பதை நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் நண்பராக நினைத்தவர்கள் எதிரியாக வரலாம், உங்களுடைய சகோதர சகோதரிகள் எதிரியாக வரலாம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எதிரியாக வரலாம். கவலைப்படாதீர்கள், யாரும் உங்களை எதிர்க்க முடியாது. கர்த்தர் உங்களுடனே இருந்து உங்களை பாதுகாத்து அவர்களை அழித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு விரோதமாய் அனைவரும் வந்து நிற்கின்றார்களே, நாங்கள் உதவி செய்த பிறகும் அதை மறந்து நாங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்கிறார்களே என்று கலங்கி நின்ற இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கூறின இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. யார் விரோதியாக வந்தாலும் நீங்கள் எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு அவர்களை அழித்து எங்களுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகிறேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.